ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி மாமி லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நான் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் ஆல்ரெடி 100 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, அதோட லாங் வீடியோ தான். இன்றைக்கி டே 22. நான் இன்றைக்கி காலையிலேருந்து என்னென்னலாம் பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ண போகிறேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 7 o'clock ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். ஏன் அப்படின்னா இன்றைக்கி பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் லீவு. சரி, நம்ம இன்றைக்கி லேட்டாகவே எழுந்திரிச்சு நம்ம ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். காலையில் எப்பயும் போல் எம்டி ஸ்டொமக்கில் என்னோடய வெயிட்டை வந்து செக் பண்ணேன். இன்றைக்கி என்னுடைய வெயிட் 63.20 இருந்தது. சூப்பர். அப்புறம் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் இன்றைக்கி நெல்லிக்காய் ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டேன். நெல்லிக்காய் ஜூஸ்க்கு வந்து ஒரு 2 பெரிய சைஸ் நெல்லிக்காய், அது கூட இஞ்சி, அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் ஜீரகம், இதெல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு ஒரு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அப்புறமா ஒரு தேவைக்கு ஏற்ப கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இதில் வந்து நான் வந்து சால்ட்டு ஆட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு சால்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நெல்லிக்காய் ஜூஸ்லாம் குடித்து முடிச்சுட்டு ஒரு 1.5 hours வந்து எக்ஸசைஸ் அண்டு வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டேன். வாக்கிங் அண்ட் எக்ஸசைஸ் முடிச்சுட்டு வந்துட்டு என் பொண்ணு வேறு ஏதாவது எனக்கு ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டால், சரி வேர்க்கடலை இருந்தது, சரி அது ஒரு நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட, நம்மளும் அதே வந்து டிஃபனுக்கும் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அதையே ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் இன்றைக்கி வந்து வேர்க்கடலையை வந்து குக்கரில் தான் வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு அதை ஒரு 4 டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணி முடிச்சுட்டு, அப்புறம் தேவைக்கேற்ப கல் உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு 3 விசில் வர்ற வரைக்கும் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடணும். இதை தான் நான் வந்து காலையில் டிஃபனுக்குமே எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்கு வந்து ரைஸு, அப்புறம் காரக்குழம்பு, அது கூடவே வந்து சுரைக்காய் போட்டு பொரியல் பண்ணியிருந்தேன். அதுதான் சாப்பிட்டேன். அப்புறம் நைட் டின்னர் வந்து ஒரு 6 o'clock போல் எடுத்துக்கிட்டேன். பாசிப்பருப்பு தோசை தான் வீட்டில் ரெடி பண்ணேன். அதுதான் வந்து நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன். அது கூடவே வந்து பொரிகடலை சட்னியும் அப்புறமா வெள்ளரிக்காயும் எடுத்துக்கிட்டேன். எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1 hour வந்து வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டேன். வாக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து ஹாட் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு இடையில நீங்களும் நிறைய வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வார்ம் வாட்டர் எடுத்துக்கிறோமோ அது வந்து 0 calories அப்படிங்கிறதுனால வந்து நமக்கு வந்து அவ்வளோ வந்து வெயிட் போடாது. நம்ம வயிறுமே வந்து நல்லா ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும், கம்முன்னு இருந்த மாதிரி இருக்கும். பசியை வந்து நமக்கு வந்து தூண்டாது. அதனால தான் நீங்கள் நிறையா வார்ம் வாட்டர் எடுத்துக்கிட்டே இருங்க. இன்றைக்கி டே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இனி நாளைக்கு டே 23 பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இனி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாய்.